இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே 2 வாசகங்களும் சரி, திருப்பாடலும் சரி, நமக்கு ஆழமான ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. மீட்கா என்ற பெயருக்கு பொருள் என்ன என்று கேட்டால், கடவுளுக்கு நிகர் யார்? அதுதான் அந்த மீட்கா என்பது பெயருக்கு பொருளாக இருக்கிறது. கடவுளுக்கு நிகர் வேற யாருமே இல்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டக்கூடிய ஒவ்வொரு நிலையிலும் நாம் பார்க்கிறோம். இந்த வாசகத்தை மீண்டும் நாம் ஒரு முறை வாசித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவரே உமதின் கோளின் வழிபடி என்னை நடத்தும் அப்படின்னா, அவருடைய கோள் எது அப்படின்னா இறை வார்த்தை என்ற அந்த கோள் தான் நம்முடைய வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார். நற்செய்தி வாசகத்திற்கு வந்தோம் என்றால், நம்முடைய பிரிவினை சகோதரர்களுக்கு இந்த நற்செய்தி ஒரு தீனி போட்டது மாதிரி, யானை பசிக்கு சோளப்பரிய கொடுத்தது மாதிரி அவர்கள் இதை போட்டு மென்று கொண்டே இருப்பார்கள். இயேசுவே தன்னுடைய தாயை பார்த்து, யார் என் தாய், யார் என் சகோதரர், யார் என் சகோதரி, நீங்க சும்மா இருங்க, இயேசுவே தன்னுடைய தாயை புறக்கணித்து விட்டார், நீங்கள் எதற்காக அன்னை மரியாளை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கக்கூடிய நபர்கள் மத்தியில் இந்த வசனத்தை சரியாக ஊனக்கண் கொண்டு பார்த்தோம் என்றால் இது ஊனமாகத்தான் தெரியும். சற்று ஞானக்கண் கொண்டு பார்த்தோம் என்றால் ஞானமாகத்தான் தெரியும். எனவே நம்ம கத்தோலிக்க திரு அவை நம்மை பொறுத்த வரைக்கும் நான் ஞானக்கண் கொண்டு பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். முதலில் அன்னை மரியாள் ஏன் இயேசுவை சந்திக்க வர வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்க ஒவ்வொரு முறையும் திருவழியம் வாசிப்பீர்கள். ஒரு பகுதி வாசிக்கும் போது அந்த திருவழியத்திற்கு மேலேயே மத்தேயு நற்செய்தியிலிருந்து நமக்கு வாசிருக்கும். இதை தொடங்குவதற்கு மேலே அந்த குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த நற்செய்தி வேற எந்த ஒத்தமைவு நற்செய்திகளில் இருக்கிறது என்பது இருக்கும். அது பார்த்தீங்கன்னா மார்க்லையும் இருக்கும், லூக்காலையும் இருக்கும். அந்த நற்செய்தியில் வாசிக்கும் போது மேலே பார்த்தீங்க அப்படின்னா இதே பகுதி எதில் இருக்குன்னா மார்க் 3 23வது வசனத்தை 24வது வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னா அதற்கு அப்புறம் தான் அந்த பகுதியே வரும். எதற்கு மாதாள் இயேசுவை சந்திக்க சென்றார் என்பதை குறிப்பிடப்பட்டிருப்பார்கள். எதற்கு என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், இவன் பெயல்செபூலை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான். 1, இவனுக்கு பேய் பிடித்து விட்டது என்பது 2, இவன் பித்து பிடித்து போய் அலைகிறான் என்பது 3. இதை சொன்னதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய உறவினர்கள் தான். அதனால தான் ஒருத்தர் சொல்றாரு, உம்முடைய தாயும் சகோதரன் வெளில நிற்கிறாங்க, அவன் தான் களவாணிப்பைய, அவன் தான் அந்த கெட்ட வார்த்தையை பேசக்கூடிய ஆள், இயேசுவை மட்டப்படுத்தக்கூடிய ஆள். நீங்க நினைக்காதீங்க, தெரியாதவங்க உங்களுக்கு தீங்கு செய்வார்கள் என்று மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கு தீங்கே செய்வாங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் உங்களுக்கு பல நேரங்களில் சாதகமா இருப்பாங்க, சாதகமாவே இருக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு பார்த்துட்டு போறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கு திருமணம் நடக்கக்கூடாதுங்கிறதுல சில பேர் கங்கணம் கட்டி கொண்டு இருப்பார்கள். அந்த பொண்ணை நான் அங்கே பார்த்தேன், அந்த பொண்ணை நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். சிறிது நாள் அந்த பெண் பிள்ளைக்கு 30 வயதாகிவிடும், திருமணம் ஆகாமல் இருக்கும்போது தான் தெரியும், இல்லை அவ சரியா அந்த கடையில் நின்று கொண்டிருந்து தன்னோட வேலை பார்க்கக்கூடிய பையனுக்கு அந்த கொரியரை கொண்டே கொடுத்தது தான் உண்மையாக இருக்குது. நடந்த சம்பவம். 30 வயசாச்சு. அப்புறம் அவர் பாவ சங்கீதனை கேட்கிறார், நான் மன்னிக்க மாட்டேன், எந்திரிச்சு ஓடி போயிரு அப்படின்ட்டு. ஏனென்றால் அது முறையான மன்னிப்பு கிடையாது. வேண்டுமென்றே ஒருவருடைய வாழ்க்கையை கெடுத்து விட்டு, அதாவது பாவம் என்றால் என்ன, அதை மன்னிக்கக்கூடிய தன்மையை நல்லா தெரிஞ்சுக்கணும். திட்டமிட்டு செய்யக்கூடிய பாவத்திற்கு மன்னிப்பு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது. மன்னிப்பே கிடைத்தாலும் நல்ல மனசாட்சி உள்ள மக்களை அது மன்னிக்காது. எனவே அதில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. அதாவது திட்டமிட்டு செய்யக்கூடிய பாவத்திற்கு எங்கு சென்றாலும் நீங்கள் எத்தனை புண்ணிய காரியங்கள் செய்தாலும் உங்களை நீங்களே மன்னிக்க மாட்டீங்க. அதுதான் உண்மை. இப்ப நான் கேட்ட கேள்வி, பாவசங்கத்திலிருந்து எந்திரிங்க, முதல்ல நீங்கள் ஏன் அப்படி செய்தீர்கள்? அந்த பெண் பிள்ளை காலில் விழுந்து போய் மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு சரியான மன்னிப்பு கிடைக்கும் என்று சொன்னேன். போயிட்டார். அவர் மன்னிப்பு கேட்டாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஏனென்றால் சில நேரங்களில் நாம் வேண்டுமென்றே செய்யக்கூடிய, திட்டமிட்டே செய்யக்கூடிய பாவங்களுக்கு அவ்வளவு எளிதில் மன்னிப்பு வந்து விடாது என்பதில் நீங்கள் ஆழமாக இருந்து கொள்ளுங்கள். எனவே பாவம் என்பது யதார்த்தமாக செய்ததை நான் பாவ சங்கீதத்தில் சொல்லலாம். ஆனால் திட்டமிட்டு செய்ததை நான் மனம் மாற விரும்புகிறேன் என்றால் அதற்கு சரியான பாவ மன்னிப்பு என்னவென்றால் சம்பந்தப்பட்ட நபரிடம் போய் சமரசம் செய்து கொள்வது. ஏனென்றால் காயப்படுத்தியாச்சு, அவருக்கு தான் நம்ம மருந்து கொடுக்கணும். அப்படி மருந்து கொடுக்காமல் நாம் திட்டமிட்டே ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை கெடுத்த அந்த நபருக்கு வேற என்ன பாவ சங்கீதம் கிடைக்கும்? நான் என்ன சொல்லேன், 3 அருள்ந்த மறிவுகளை சொல்லுங்க, 3 முறை பரலோகத்திற்கு மந்திரம் சொல்லுங்கன்னா சரியா போயிருமா? சரியாகாது. சம்பந்தப்பட்ட நபரிடம் நாம் சமரசம் செய்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஆண்டவர் இயேசு சொல்லுவார், உங்கள் தீயோன் உங்களை தண்டனை தீர்ப்புக்கு இழுத்துட்டு போறதுக்கு முன்னாடியே நீங்க சமரசம் செஞ்சிருங்க அப்படின்னா, தீயோனிடம் சமரசம் செய்ய சொல்லவில்லை ஆண்டவர். பலர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த வசனத்தை. அதே ஆண்டவரே சொல்றாருல்ல, அவரே தீயோன்ட்ட நான் சமரசம் செஞ்சுக்கிட்டேன், உனக்கு எவ்வளவு லஞ்சம் வேணும் தான் வாங்கி அப்படின்னு நான் செஞ்சுக்கிட்டேன் கிடையாது. அவர் சமரசம் செய்ய சொன்னது, நீ யாரிடம்
தவறு செய்தாயோ, யாருக்கு துன்பம் இழைத்தாயோ அவரிடம் சென்று சமரசம் செய்து கொள் என்பதுதான் அந்த இறைவார்த்தையினுடைய பொருளாக்கப்படுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு அன்னை மரியாள் தன்னுடைய மகனை சந்திக்க செல்வது அவரை தொந்தரவு செய்வதற்கு அல்ல, அவன் சரியாக செய்கிறானா என்பதை சந்திக்க. அதனால்தான் அவன்கிட்ட தனியா பேசுறதுக்கு, தனியா பார்க்கறதுக்கு, தனியா போய் வீட்டில் கறி குழம்பு சமைச்சிட்டு வந்திருக்கேன் இயேசு கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு போன்னு சொல்றதுக்கு அல்ல. மாறாக என் மகனை பித்து பிடித்தவன் என்று சொல்லுகிறார்களே, பெயல்செபூலை கொண்டு பேய் ஓட்டுகிறான் என்று சொல்லுகிறார்களே, உண்மையிலேயே இவன் கடவுளின் விருப்பப்படி செயல்படுகிறானா இல்லை பித்து பிடித்து போய் தான் திரிகிறானா என்பதை பார்ப்பதற்காக தன்னுடைய சகோதரர்களை அழைத்து வந்தவர்தான் கன்னிமரியாள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு பெற்றோருக்குமே பயம் இருக்கும். யாராவது சொல்லும் போது நம்ம என்ன சொல்லுவோம், உங்க மயனை வந்து நான் சிகரெட் குடிக்கும் போது அந்த பையில குடிச்சுட்டு தான் பார்த்தேன், அப்ப அவன்கிட்ட கேட்டாதான் தெரியும், என்னடா பண்ண, ஆமாமா குடிச்சுட்டு தான், நான் பக்கத்துல 2 டைம் புகை போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்ப நாம் அவசரப்படக்கூடாது. உடனே ஒருவர் சொல்லிவிட்டார், ஆகையால் முதலில் நாம் அடிப்பதை விட முதலில் தீர விசாரிப்பதுதான் மெய். எடுத்த உடனே அவரை நம்பிட்டோம், ஆனா பெத்த பிள்ளையை நம்பல அப்படின்னா நமக்கு அதற்காக சொன்னவங்க பொய் சொன்னாங்களா அப்படி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எதையுமே நின்று நிதானமாக விசாரிக்கும் போதுதான் அதற்கான ஒரு தீர்வுகள் நமக்கு கிடைக்கும். இறுதியில அன்னை மரியாளை இயேசு சந்திச்சாரா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல முடிஞ்சிருக்காது. ஏனென்றால் அவர் போதிக்கின்ற அந்த முறையை பார்த்த உடனேயே மரியாளுக்கு புரிந்து விட்டது, இவன் சரியாகத்தான் செய்கிறான், ஏதோ உறவுகள் தான் நம்மை பயமுறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப இங்கு செய்யக்கூடிய இவருடைய செயல் எப்படி அவருடைய தாய்க்கு கடத்தி கொண்டு செல்லப்படுகிறது என்பதை நாம் கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும். எப்படி என்றால், உன் மகன் சரியாக செய்கிறானா என்பதை அவர் பிறரிடமிருந்து விசாரிக்கவில்லை, மாறாக என் மகன் சரியாகத்தான் செல்கிறான் என்பதை தமக்குள் உணர்கிறார். ஏனோ கொஞ்சம் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் சொல்லும் போதுதான் சரி சென்று பார்ப்போம் என்று வருகிறார். அதான் அந்த மார்க்கு நற்செய்தியில பார்த்தீங்கன்னா 3வது அதிகாரத்தில் அது ஆழமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. இன்னொன்று, அப்ப சபைக்காரர் கேட்கிறார்கள், யார் என் தாய் அப்படின்னு சொல்லும்போது, இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடித்து அதன்படி நடப்போரே என்னுடைய தாயும் சகோதரனும் அப்படின்னு சொல்றார். அப்ப சொன்னவரை பார்த்து கோபப்படவில்லை, உன் தாய் காத்திருக்கிறார் என்று சொன்னவரை பார்த்து கோபப்படவில்லை, மாறாக சொல்லுகிறார், அட அறிவுகட்ட முட்டாள், நீ ஏன் ஒரு வார்த்தையை விட்டுட்ட, என் தந்தையின் திருவிழப்படி அவள் வாழ்ந்தவள், அவள் அதை கடைபிடித்தவள், அவள் அதை இறுதி வரையிலும் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே கொண்டிருப்பார் என்பதை முன்னறிவிப்பாக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த செய்தியாக இருக்கிறது. அவர் சொன்ன அனைத்துமே அன்னை மரியாளுக்கு பொருந்தும். இயேசுவினுடைய வார்த்தை, அதாவது கடவுளுடைய வார்த்தைகளுக்கு கேட்பவர் கேட்டார், ஆமேன் என்ற ஒரு வார்த்தை கீழ்ப்படுகிறார், அதன்படி தன்னுடைய மகனை பெற்றெடுக்கிறார். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பெற்றெடுக்கிறார், தொடர்ந்து இறைவனுடைய திருவுளப்படியே நடந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட உன்னதமான தாயை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன், அவள் வழியில் நீயும் நடந்து செல். அதனால் தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில் அறையும் போது இதோ உம் தாய் என்று நம்மிடம் ஒப்படைத்திருக்கிறார் என பதுவை அந்தோணியார் அவர்கள் அழகாக சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இந்த புனிதர்கள் யார், அன்னை மரியாள் யார் என்றால் படகு ஓட்டிகள், அவ்வளவுதான். படகு ஓட்டிக்கான வேலை என்னன்னா, இக்கரையிலிருந்து அக்கறைக்கு அழைத்து செல்வது, அக்கறையில் இருப்பவரை இக்கரைக்கு அழைத்து செல்வது அப்படிங்கிறது தான். அதாவது நாம் பாவ வழியில் இருக்கும் போதும் சரி, துன்ப துயரத்தில் இருக்கும் சுதி, இக்கரையிலிருந்து நம்மை அக்கறைக்கு, அதாவது இயேசுவிடம் அழைத்து செல்லக்கூடியவர்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இதுதான் உண்மையான ஒரு பின்புலமாக இருக்கிறது. எனவே இந்த நற்செய்தியை வாசித்த பிறகு நீங்கள் குழம்பி விடாதீர்கள். எங்கு அன்னை மரியாளை இயேசு புறக்கணித்து விட்டாரோ, அன்னை மரியாளை இயேசு சந்திக்கவில்லையோ என்பது அல்ல, சரியாக இருக்கிறேன் என்பதை அந்த செய்தியின் மூலம் சுட்டி காட்டுகிறார். நான் தன்னுடைய தாய் எப்படிப்பட்டவள் என்பதை உன்னதமான முறையிலே அந்த வரிகளை சுட்டி காட்டி சொல்லுகிறார். அதை கேட்ட மாத்திரத்திலேயே அன்னை மரியா பின்வாங்கி தன்னுடைய இல்லத்திற்கு செல்லக்கூடிய அந்த செய்தியைத்தான் நாம் பார்க்க முன் வருகிறோம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று நல்லா சொல்றேன், கவனிங்களே. நீங்க எங்கிட்டாவது விசேஷத்துக்கு போனாலும் சரி, எங்கிட்டாவது போயிட்டு வந்தாலும் சரி, நீங்கள் ஒருவராக செல்கிறீர்கள், ஒருவராக வர்றீங்க, யாருமே உங்களை கண்டுக்கல, கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று ஜெபமாலை தான். இழுத்து அமுக்கிக்கிட்டு அப்படியே நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருக்கணும். உங்களை கண்டுகொள்ளாத மனிதர்களை நீங்கள் கண்டுகொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சொல்லுவாங்க, இயேசுப்புகள் சொல்லுவோம், அவங்க இயேசுப்புகள் சொல்லவே மாட்டாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், துன்பமும் துயரமும் உடனே அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைப்போம். கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் வாழ்த்தி கூறி சமாதானம் சொல்லுங்கள், அது தக்க மனிதராக இருந்தார் என்றால் அது தங்கட்டும், இல்லை என்றால் அது மீண்டும் உங்களிடமே
திரும்பி வரட்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் நாம் அற்ப மனிதர்கள் என்ன செய்கிறோம் என்றால், என்னைய மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் சொன்னி கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் அப்படி பண்ணேன் கேட்க மாட்டேன். கண்டுகொள்ளாத மனிதர்களை நீங்களும் கண்டுகொள்ளாதீர்கள். அது ரொம்ப முக்கியம். ஏனென்று சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் வேண்டுமென்றே கண்டுகொள்ளாமல் இருக்கும்போது நீங்கள் வேண்டுமென்றே போகிறீர்கள் என்றால், வேண்டுமென்றே துன்பத்தை வாங்கி வேண்டுமென்றே வீட்டில் உட்கார்ந்து வேண்டிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு சமமாகி போய் விடுவீர்கள். எனவே கண்டுகொள்ளவில்லை, கண்டுகொள்ளாதீர்கள். இப்ப நாங்க போறோம், இப்ப சாமியார் நாங்க போறோம், அதனால தான் இயேசு சொல்லுவார், வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்தாத. அந்த பழக்கமே வச்சுக்கிற கூடாது. உனக்கு ஆசிரியர்னு யாரையும் சொல்லாத, நான் மட்டும்தான் ஆசிரியர், தந்தை என எவரையும் அழைக்காத, நான் ஒருவர் தான் தந்தை, என்னிடமிருந்து என்ன செய்தி வருகிறது என்று கேளடா மானிடா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்டுகொள்ளவில்லை, தேவையற்ற முறையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் நாமும் கண்டுகொள்ளக்கூடிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொல்லுகிறேன், சில நேரங்களில் பல கேள்விகளுக்கு பதில் என்னவென்று கேட்டீர்கள் என்றால் அமைதி. அந்த அமைதிதான் மிக பெரிய பதிலாக இருக்கும். எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லி கொண்டிருப்பவன் நம்ம அறிவாளி என்று நம்ம நினைத்து விடக்கூடாது. தனக்கு தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று சொல்லக்கூடியவன் தான் சிறந்த அறிவாளி என்பவன். முக்கியமாக அவன்தான் அறிவாளி என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாமே எனக்கு தெரியும் என்று இருப்பவன் அல்ல மனிதன். மாறாக எனக்கு தெரியவில்லை, நான் கேட்டு சொல்லுகிறேன் என்றும் சொல்ல தெரிந்தவன் இருக்கிறான். பார்த்தீங்களா, அவன்தான் உண்மையான மனிதனாக இருக்கிறான். இப்ப பதுவேந்துநேயர் அவர்கள் அழகா சொல்லுவாரு, மக்களே பதுவேந்துடைய கேள்வி கேட்கிறாங்க, நீங்க எவ்வாறு இவ்வளவு புனித அற்புதங்கள் செய்கிறீர்கள், இவ்வாறு இயேசுவோடு இப்படி பண்றீங்களே, இது எப்படி உங்களால் முடிகிறது என்று சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், நீங்கள் நினைப்பது போல இயேசு என்னிடம் இல்லை. என்ன சொன்னார், நல்லா கவனிங்க, இயேசு என்னிடம் இல்லை, என் உடனும் இல்லை. அவர் சொன்ன பதில், இயேசு என்னிடமும் இல்லை, என் உடனும் இல்லை, மாறாக நான் இயேசுவிடம் இருக்கிறேன், இயேசு உடன் இருக்கிறேன் என்று சொல்லி முடிச்சார். இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், கடவுள் என்னோட இருக்கணும், என்னை வழி நடத்தணும் சொல்லி நம்ம உட்கார்ந்துருக்கோம். ஆனால் அந்தோனியார் சொல்லுகிறார், அவர் அவராகத்தான் இருப்பார். நாம் அவரிடம் சென்றோம் என்றால் தான், அவரோடு இணைந்தோம் என்றால் தான் கோடி அற்புதங்களை செய்ய முடிகிறது என்று அவர் எளிதாக ஒரு பதிலை சொல்லி முடிக்கிறார். எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால், இயேசுவோடு இணைபவர்களாக அல்ல, இயேசுவை எப்படா கட்டி நம்ம பக்கத்துல இழுக்கலாம்னு சொல்லிட்டு இழுக்கிறோம், அவர் வரமாட்டேங்கிறார். இதுதான் உண்மையான செய்தியாகப்படுகிறது. எனவே நான் இயேசுவிடம் செல்ல வேண்டும் என்பதை அந்தோனியார் சொல்லுகிறார். நான் இயேசுவிடம் சென்றேன், அற்புதங்கள் செய்கிறேன் என்று சொல்லப்படுது. அவர் ஒரு முறை தன்னுடைய குறுமடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு சொன்னேன், ஒரு பெண் பிள்ளை குழந்தை இல்லாமல் வேண்டிக் கொண்டிருந்தார் என்பதை சொன்னேன். குழந்தை வரம் கிடைத்து விட்டது. ஆனால் சாத்தான் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. அந்த பெண்ணுக்கு 8 மாதங்கள் நிறைந்திருக்கும் போது வழி நடந்து செல்லும் போது திடீரென பாம்பு கடித்து விட்டது. அதே பிள்ளைக்கு பாம்பு கடித்த பிறகு அந்த பிள்ளைக்கு தெரிந்து விட்டது பாம்பு நம்மை கடித்து விட்டது என்பதை அலற தொடங்குகிறார். உடனடியாக அதை மெய்ஞானத்தின் மூலமாக உணர்ந்த பதுவை அந்தோனியார் அவராறு திருப்பலியில் இருக்கும் போதே அவர் கையை கும்பிட்டு அப்படியே திரும்பி வேண்டிக்கிட்டே இருக்கிறார். அந்த பக்கம் திரும்பிட்டார். பூசை இங்கே நடந்துகிட்டு இருக்கு, இவர் அந்த பக்கம் திரும்பி வேண்டிக்கிட்டு இருப்பதை பார்த்தவுடன் இவர்கள் எல்லாரும் அந்தோனியை தவறு செய்கிறான், இவனை அடிக்க வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு ஒரு 100 சவுக்கடிகள் கொடுப்போம் என அவருக்கு திட்டமிடுகிறார்கள். அவரை அடிக்க முயற்சி செய்கிறார்கள், அடித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் ஒரு துளி கூட அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. கையை கும்பிட்டவர் எடுக்கவே இல்லை. அப்படி வேண்டிக் கொண்டே இருக்கிறார். தன்னுடைய உடம்பிலிருந்து இரத்தங்கள் வெளியேற தொடங்குகிறது. தொடங்கி முடித்த உடனேயே அவர் மயக்கம் விட்டு கீழே விழுகிறார். உடனடியாக கதவு தட்டக்கூடிய ஓசை கேட்டவுடன் கதவை திறந்து பார்த்தவுடன் அந்த பெண்மணி, கர்ப்பிணியாக இருந்த அந்த பெண்மணி பூரண சுகத்தோடு அந்தோனியாரை பார்க்க வருகிறார். எனக்கு அந்தோனியார் உதவி செய்தார். நான் மயங்கி கிடந்திருந்த பொழுது அவர்தான் எனக்கு பரிந்து பேசினார். வானதூதர்கள் எனக்கு உதவி செய்தார்கள் என்று சாட்சி சொன்னவுடன் தான் அவரை அடித்தவர்கள் மனம் நொந்து வேதனைப்படக்கூடிய நிகழ்வையும், அன்றிலிருந்து தான் அந்தோனியாரை மிகப்பெரிய ஒரு மனிதனாக பார்க்கக்கூடிய அந்த மகிமையும் அவர்கள் பெறக்கூடிய அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அன்பிற்கினிய உறவுகளை, இன்று இந்த உறவுகள் நம்மை அவ்வளவு சீக்கிரம் வாழ விடாது, அவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்ளாது. இவர்களை புரிந்து கொள்ள வைப்பதில் உங்களுடைய வாழ்க்கையை செலவழித்து விடாதீர்கள். அழகா சொல்லும்போது சொல்லுவாங்க, நல்லவனா இருங்க, நிரூபிக்க கஷ்டப்படாதீங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் என்ன தெரியுமா பண்றாங்க, நான் நல்லவன், நான் உண்மையிலே நல்லவன் தான், நான் உதவிகள் செய்கிறேன், நான் நல்லவன் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படாதீங்க. உண்மை ஒரு நாள் வெல்லும்ங்கிறது மாதிரி நம்ம உதவி செய்யறோமா, செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. நான் நல்லவன் என்பதை நிரூபிக்க வேண்டும், நான் ஜெபிச்சு கொண்டே இருப்பேன் என்பதை நிரூபிக்க வேண்டும், நான் கடவுளோடு இணைந்திருக்கிறேன் என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று பிறருக்கு நிரூபிக்க கஷ்டப்படாதீங்க.
நீங்க அப்படி கஷ்டப்பட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு துன்பத்தை கொண்டு வரும். ஏன்னா உங்களை நீங்க நினைச்சது போல யாரும் உங்களை பாராட்ட மாட்டாங்க. பரவாயில்ல நல்லா ஜெபிக்கிறாங்களே சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இவருக்கு வேலை வெட்டி இல்லை போல இருக்கு, எப்ப பார்த்தாலும் உட்காந்து வேண்டிக்கிட்டே இருக்கான்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அப்ப நீங்க அதை கேட்டோட என்ன பண்ணுவீங்க, ஆஹா நம்மளை இப்படி போட்டு துன்பப்படுத்துறாங்களே, உடனே நம்ம ஜெபத்துல தளர்வு வந்துடும். பூசைக்கு போறத உடனே நிப்பாட்டிடுவோம், ஜெபம் ஜெபிக்கிறத நிப்பாட்டிடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்மை தள்ளக்கூடிய விதமாக மாறிவிடும். எனவே நல்லவராக இருங்கள், நிரூபிக்க என்னைக்குமே கஷ்டப்படாதீங்க. நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா உண்மையிலே நீங்க கஷ்டப்பட்டு கொண்டேதான் இருப்பீர்கள். இந்த உலகத்தில் யாரும் உங்களை அவ்வளவு சீக்கிரமா ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த உலகத்தில் யார் சிறந்தவர் என்பது தெரியுமா, யார் ரொம்ப நல்லவர் தெரியுமா? யாருமே இல்லை. நீங்க சொன்ன பதில் கரெக்ட் தான், நீங்க சொன்ன பதில் சரிதான். இந்த உலகத்தில் யாருமே நல்லவர்கள் கிடையாது. அதே இன்னொன்றையும் தெரிந்து கொள்ளுங்கள், யாரும் கெட்டவங்களும் கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு மனிதனை கெட்டவனாக மாற்றுகிறது. சந்தர்ப்ப சூழ்நிலை யூதாசை கெட்டவனாக மாற்றியது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால் சந்தர்ப்ப சூழ்நிலையோடு நாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. சுகர் இருக்குன்னு தெரியுது, அன்னைக்குன்னு சோதனைக்கு நம்மளை பேக்கரிக்கு கூட்டிட்டு போறாங்க, அங்கே லட்டு நடனமாடுவதை பார்த்து கொண்டிருக்கிறோம். உடனடியாக நம் உள்ளத்தில் என்ன ஏற்படும், ஒரே ஒரு லட்டு சாப்பிட்டுக்குருவோம், வீட்டில் போய் மாத்திரையும் போட்டுக்குருவோம் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். அப்புறம் இரவு முழுவதும் லட்டு உள்ள சென்றது நம்மை நடனமாட வைத்து கொண்டிருப்போம் என்பதை நாம் என்ன பண்ணிவிடுவோம், மறந்து விடுகிறோம். அதான் நமக்கு சிறந்த செய்தியாக இருக்கு. எனவே சமரசம் பண்ணுவது எதோடு என்றால் தீவினையோடு நாம் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. அதான் இப்ப அந்தோனியார் எப்படி ஃபாதர் புதுமைகள் செய்தார் என்றால் அவர் சொல்லிவிட்டார், இயேசுவோடு நான் இணைந்து விட்டேன் என்பது. இப்ப அதை உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உப்பு கையில் இருக்கு, அந்த உப்பை நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப உப்பு கையில் இருக்கு, அதை நான் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இந்த உப்பை நான் பார்க்க முடியும், ஆனால் என்ன பண்ண முடியாது, சுவைக்க முடியாது, பார்க்க முடியும். இப்ப அதே உப்பை நான் குழம்புல போட்டுட்டேன், அது என்ன ஆயிடுச்சு, கரைஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்ண முடியாது, உப்பை பார்க்க முடியாது, ஆனா என்ன பண்ண முடியும், சுவைக்க முடியும். அவ்வளவுதான். நம்முடைய வாழ்க்கையும் என்கிட்ட நம்பிக்கை இருக்கு, எனக்கு நம்பிக்கை இருக்கு, பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. நாம் கரைந்தோம் என்றால் தான் அதை சுவைக்கக்கூடிய மனிதர்களுக்கு அது புரியும். அப்ப ஒரு உப்பை பார்க்கும்போது அது தெரியும், ஆனால் சுவைக்கும் போது அது தெரியாது. இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த அந்தோனியாரும் அதைத்தான் சொல்லுகிறார், நாம் நம்மை பார்க்கப்படுபவர்களாக நிறுத்தக்கூடாது, மாறாக இயேசுவோடு கரைந்து விட்டால் அவர்கள் இயேசுவை பார்க்க தொடங்குவார்கள் என்று முடிக்கிறார். எனவே எப்படி குழம்பில் கரைந்த உப்பு தன்னை வெளிப்படுத்தவில்லை, மாறாக அது சுவையை வெளிப்படுத்துகிறது. அதே போலதான் நாமும் இயேசுவோடு கரைந்து விட்டோம் என்றால் நாம் நம்மை வெளிப்படுத்த மாட்டோம், மாறாக இயேசுவை வெளிப்படுத்துவோம் என்பது உண்மை. நீங்கள் இன்று சந்திக்கக்கூடிய மனிதர்கள் தன்னை வெளிப்படுத்துகிறார்களா இல்லை இயேசுவை வெளிப்படுத்துகிறார்களா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அதில் சற்று உங்களுடைய கவனத்தை செலுத்துங்கள். எனவே நான் அப்படியே தான் இருப்பேன் என்பதில் அல்ல, மாறாக நாம் இயேசுவோடு இணைந்து விட்டோம், கரைந்து விட்டோம் என்றால் நம் வாழ்வில் என்னாலும் துன்பம் இல்லை. அப்படி துன்பமே ஏற்பட்டாலும் நமக்கு துன்பம் இல்லை, ஏனென்றால் இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நம்மிடம் உண்டு என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாமும் நம்முடைய வாழ்விலே கண்டுகொள்ளாத வேண்டுமென்றே புறக்கணிக்கக்கூடிய மனிதர்களை நீங்கள் தேடி தேடி சென்று உங்களுடைய மனதை நோகடிக்க செய்யாதீர்கள். பலர் என்கிட்ட கேட்கும்போது கேட்பாங்க, நாங்களா போய் மன்னிப்பு கேட்கிறோம் ஃபாதர், நாங்களா போய் பேசுறோம் ஃபாதர், நான் பேச மாட்டேங்கிறாங்க, மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. அதை விட்டு விடுங்கள். சிறிது நேரம் அமர்ந்து உங்கள் செயலில் காட்ட தொடங்குங்கள். உங்கள் செயல்தான் அவர்களுக்கு பேசும், உங்களுடைய வார்த்தை பேசாது. நீங்க நல்லா ஒருத்தவங்களை போய் குண்டு சேலை குத்திவிட்டு தெரியாம கையில இருந்துச்சு குத்திவிட்டு மன்னிச்சுக்கங்க, மன்னிச்சிருவாரா? மன்னிக்க மாட்டேன். அப்ப என்ன வேண்டும் என்றால் சிறிது நேரம் சில செயல்கள் பதிலாக வேண்டும், சிறிது நேரம் சில சொற்கள் பதிலாக வேண்டும். இதுதான் வாழ்க்கையினுடைய நியதியாக இருக்கிறது. எல்லா நேரமும் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா அது நல்ல பதிலாக இருக்காது. மாறாக செயலில் காட்ட தொடங்குங்கள். உங்களுடைய வார்த்தையை ஏற்காத மனிதர்களுக்கு முன் உங்கள் செயலில் காட்ட தொடங்குங்கள். அதுதான் சிறந்த பதிலாக அமையும் என்பதை இது நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே தொடர்ந்து ஆண்டவரோடு இணைந்து கரைந்து ஆண்டவர் வெளிப்படுத்தக்கூடிய மக்களாக வாழ இந்த தெய்வீக திருப்பலியை நாம் பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென்.